எந்த மதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தார்கள். நாட்டிற்கு மிகப்பெரிய பேராபத்து இப்பொழுது வந்திருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. மதவாத சக்திகள் தலை தூக்கி இந்த நாட்டை துண்டாட நினைக்கின்ற நிலை நம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு எந்த உணவை உண்ண வேண்டும் என்ற உரிமை எனக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்கோ தடை செய்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நாட்டிற்கு மிகப்பெரிய பேராபத்து இப்பொழுது வந்திருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் பிரிந்து இருக்கின்ற காரணத்தால் மதவாத சக்திகள் தலை தூக்கி இந்த நாட்டை துண்டாட நினைக்கின்ற நிலை நம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 3 உதாரணங்களை இதற்காக நான் கூறுகிறேன். மதச்சார்பற்ற அணிகள் மத்தியிலே ஆட்சியில் இருந்த சமயத்திலே இந்த மதவாத சக்திகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கும் இடம் இல்லாமல் தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பட்டியலிட்டு உங்களுக்கு கூற முடியும். குறிப்பாக ஆன்டி ரோமியோ குரூப், ஒரு காதலன் காதலி தனியாக அமர்ந்து பேசிவிட முடியாது. அவர்களை பிரிக்கிற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு அவருடைய காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கிறது. ஒரு காதலன் காதலி விரும்பி பேசி பழகி இருப்பதிலே அவர்களுக்கு என்ன குறை? அவர்கள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது அவர்கள் ஒருதலை காதலாக இருக்கிறார்களா? அதாவது எவ்வளவு தனி மனித சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு வேலையிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இந்த நாட்டிலே ஒரு பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. நான் முதலில் சொன்னேன். இரண்டாவது, எனக்கு எந்த உணவை உண்ண வேண்டும் என்ற உரிமை எனக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்கோ தடை செய்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்ப புதுசா ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்கிறாங்க, கோரட்சக். அவங்க தான் காபந்து பண்ணுவாங்களா, மற்றவங்க எல்லாம் காபந்து பண்ண மாட்டாங்க என்ற போர்வையில அவர்கள் தொடுக்கின்ற கணை யார் மீது? சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீது. அது ராஜஸ்தான் மாநிலமாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி. அது மட்டுமல்லாமல் எந்த மாநிலங்களில் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு யார் ஒருவர் கால்நடைகளை அழைத்து எடுத்துச் செல்கிறார்களோ அவர்களை தாக்குகிறதும் அவர்களை கொள்கிறதுமான ஒரு நிலை இருக்கிறது. இதுவும் தனி மனிதனுடைய உரிமையை பறிக்கின்ற ஒரு நிலை. அது மட்டுமல்ல, இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் முதலமைச்சர் வந்துகிறார். வேற யாரும் கிடைக்கல அவங்களுக்கு. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அவர் யுவவாகினி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அந்த யுவவாகினி என்ற அமைப்பு அந்த இயக்கத்தினுடைய அந்த அமைப்பினுடைய மதத்தை தவிர வேறு மதத்தை கடைபிடிப்பவர்களை தாக்குவது. இதுவும் தனி மனித சுதந்திரத்தை பறிப்பது. எந்த மதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தார்கள். எந்த மொழி பேச வேண்டும், எந்த உணவு உண்ண வேண்டும், யாரை நான் காதலிக்க வேண்டும், யாருக்காக நான் வாழ வேண்டும், அது மட்டுமல்லாமல் நான் எப்படி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், டாக்டர் அம்பேத்கர் மூல மந்திரமே குறிப்பாக மூன்று தாரா மந்திரங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சமூகத்தை அரவணைத்து செல்வது. ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் அடிப்படை தத்துவம். அதையே பறிக்கின்ற அளவில் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு விழா நடத்தி கொண்டு அதை படுகொலை செய்கிற அந்த திட்டத்தை படுகொலை செய்கிறார்கள். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் நம்முடைய நாட்டுக்கு பேராபத்து வந்திருக்கிறது. இதை விட்டுவிட்டால் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற மொழி பேசுகிறவர்கள் அவர்கள் எல்லாம், அதாவது மாநில அரசியலில் இருக்கிறவர்கள் எல்லாம் தலை தூக்க முடியாது.
ஆகவேதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. நாடு இருந்தால்தான் அரசியல் கட்சி, அரசியல் கட்சி இருந்தால்தான் நாம். ஆகவே இந்த நாட்டை எப்படி நம்முடைய தேச தலைவர்கள் எல்லாம் பண்டித நேருவில் இருந்து டாக்டர் அம்பேத்கரில் இருந்து மற்ற அனைத்து தலைவர்களும் இந்த நாட்டை நாம் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய நாடு அனைத்து மதத்தையும் தழுவி செல்லுகின்ற நாடு, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாடு என்று உலக அரங்கிலே போற்றப்படுகின்ற ஒரு நாட்டை ஒரு தனி மதத்தை நாடாக மாற்றுவதை எந்த காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.